இதற்கு நீங்க மக்களுடைய வரி பணத்திலிருந்து 10 லட்சம் கொடுக்காம உங்களுடைய கட்சி பணத்திலிருந்து கொடுங்கங்கற. திமுகவுடைய கட்சி பணம் இருக்குல்ல, உங்களுடைய கட்சி பணத்திலிருந்து கொடுங்க, அல்லது துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க, திரு முத்துசாமி அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு தானே இருக்கு. இதை தடுக்கல அவரு, இதை தடுக்கல. அப்ப அவருடைய பணத்தை கொடுங்க. இங்க ஒரு சொட்டு மதுவை கூட தொடாத பலருடைய வரி பணத்தை நீங்க எடுத்து கொடுக்கலாமா? இருக்காங்கல்ல, மதுவையே தொடாத எவ்வளவு பேர் இருக்காங்கல்லங்க, அவர்களுடைய வரி பணம் தானங்க இன்னைக்கு நீங்க எடுத்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்க. அவங்களுக்கு மனசு வேதனைப்படுது. எனக்கே பல பேர் போன் பண்ணி, அம்மா நான் கஷ்டப்பட்டு கட்டின சொத்து வரியும் தண்ணி வரியும் இதை எடுத்து எப்படிமா அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தது அப்படின்னு கேட்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், அந்த குடும்பங்களுக்கு உதவலாம், தவறில்லை. அதை வெளிப்படையாக இந்த தொகை கொடுக்கிறோம், இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கிறோங்கிறதெல்லாம் நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா ஒரு புறம் நீங்க கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிறதாக தான் அர்த்தம் இருக்கும். கல்லுண்ணாமை பற்றி சகோதரர் பேசினாங்கல்ல, இன்றைக்கு வந்துங்க வயது முதிர்ந்த ஒரு அமைச்சர் இருக்காரு திமுகல, துரைமுருகன் பேர் அவருக்கு. துரைமுருகன் ஒரு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, கல்லுண்ணாமை பற்றி தான் அவர் பேசணும். அவர் என்ன பேசணும்? குடிக்காதீங்க, குடிச்சா குடும்பம் நடுரோட்டுக்கு வந்துடும், சீரழிஞ்சு போயிடும், குழந்தைங்க அனாதை ஆயிடுவாங்க, உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு யாருமே முன்வர மாட்டாங்கன்னு தான் சொல்லி பேசணும். அதை விட்டுட்டு அவர் என்ன பேசுறாரு, கிக்கு இல்லையாம், டாஸ்மாக்ல விற்கிற சாராயத்துல கிக்கு போதலையாம், அதனாலதான் கள்ளச்சாராயத்தை நோக்கி போனாங்களாம். எங்கேயாவது அடுக்குமா? உங்களுடைய வயது என்ன, நீங்கள் பேச வேண்டியது என்ன, நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க எல்லாம் எதற்காக அரசியல் இன்றளவும் இருக்கீங்கன்னு நான் கேட்கிறேன், பகிரங்கமா கேட்கிறேன். போதும் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய கேலியும் கிண்டலும். அங்க கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த பிறகு சட்டமன்றம் கூட்டப்படுது. சட்டமன்றத்தில் நீங்க சிரித்த சிரிப்பலை இருக்கு பாருங்க, உண்மையாகவே அந்த மக்களுடைய மரண ஓலம் ஒருபுறம் சத்தமாக கேட்டுக் கொண்டிருக்கும் போது நீங்க நகைச்சுவை மன்றமாக அந்த சட்டமன்றத்தை நடத்தியதே எங்களுக்கெல்லாம் வேதனையாக இருந்தது. அங்க போயிட்டு 69 பேர் இறந்து போயிட்டாங்கிறத பேச சொல்லி எதிர்கட்சி தவிச்சாங்க. அவங்களெல்லாம் குண்டு கட்டாக நீங்க வெளியில கொண்டுட்டு வந்து போட்டுட்டு நாங்க அதையெல்லாம் பேச முடியாது, நாங்க இப்ப இததான் பேசுவோம் சொல்லி போன உயிர்களை பற்றி கவலைப்படாத ஈவு இரக்கமற்ற திமுகவை நான் உண்மையாகவே கண்டிக்க விரும்புகிறேன். உண்மைதானே? 69 பேர்னா சாதாரணமாங்க? சாதாரணமா? ஒரு தெருவுக்கு 5 சாவுங்க. ஒரு ஊரு கருணாபுரம்னு ஒரு ஊரு, அந்த ஊர்ல ஒரு தெருவுக்கு 4 பேர் 5 பேர், பக்கத்து வீடு இழை வீடுனா இந்த வீடு இழை வீடு, ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லைங்க. யார் ஆறுதல் சொல்றது? முதல்வர் ஆறுதல் சொல்லணும்ல, போனாரா? முதல்வர் ஆறுதல் சொல்ல போனாரான்னு கேக்குறேன். போகல. ஏன் போகல? பயம். பயம். என்ன பயம்? எங்க மக்கள் நம்ம மேல கோவத்தை காமிச்சிருவாங்களோ அந்த இடத்துல மட்டும் உளவுத்துறை வேலை பார்த்திருக்கு. அந்த உளவுத்துறைன்னு சொல்றவங்க முதல்வர் கள்ளக்குறிச்சிக்கு போகலாமா கள்ளக்குறிச்சிக்கு போக வேண்டாமா அப்படிங்கிற தகவலை மட்டும் சரியா உளவு பார்த்து, வேண்டாம் நீங்க போகாதீங்க, போனா அங்க நிலை கொஞ்சம் சரியில்லை, வேற ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு முறையான தகவலை சொல்லி இருக்குங்க. இந்த உளவுத்துறை கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு வருவதையோ, இதனால இத்தனை பேர் பாக்கெட் சாராயம் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்கிறதையோ, இது மேபி ஒரு நாள் மரணத்தை கூட விளைவிக்கலாம் அப்படிங்கிறதையோ வலியுறுத்தல. ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்னு ஒருத்தர் கேட்டீங்களா எல்லாரும்? பெரம்பூர்ல சென்ற வாரம் நடந்த ஒரு கொலை சம்பவத்தை பத்தி மாலை 7 மணிக்கு வீட்டு வாசல்ல நின்று பேசிக்கிட்டு இருந்தவரை வெட்டி கொலை செய்துட்டார்கள். இந்த செய்தி என்ன சொல்ல வருது? இங்க ஒரு கட்சியுடைய தலைவருக்கே பாதுகாப்பு கிடையாது, சாமானியர்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு? ஒரு அதிர்ச்சியையும் அச்சத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கே ஒரு பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம். இதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இதுல ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த கொலை நடப்பதற்கு முன்னதாக 1 மாத காலமாக அந்த திட்டமிட்டவர்கள் அந்த வீதியையே சுத்தி சுத்தி வந்திருக்காங்களாம். அது என்றைக்கு தெரியுமா? எப்ப தெரியுமா தெரியுது செய்தியாக? இன்றைக்கு பார்க்கிறேன், இன்றைக்கு செய்திகள்ல வருது, கேமராவில் அவங்க பைக்ல சுத்தி சுத்தி வந்தாங்களாம். இன்றைக்கு பார்க்கிற நீங்க 1 மாசமா காலமா இந்த உளவுத்துறை தகவல் கொடுத்திருக்கலாமா இல்லையா? ஒரு புதிய முகங்கள்ல வர்றாங்க, சுத்தி பார்க்கறாங்க, எப்படி தப்பிக்கணுங்கிறத பிளான் பண்ணிருக்காங்க, அவர்கள் போன்ல பேசியிருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. ஏன் சொல்லல? அப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இடையூறாக யார் இருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பு குறித்து நீங்க கவலைப்படுறதில்லை.
தான் செஞ்சீங்கன்னா நான் சொல்ல விரும்பல. உங்களுக்கு இடையூறாக இருப்பவர்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கவோ அல்லது உளவுத்துறையோ அல்லது காவல்துறையோ முழுமையாக அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணாதுன்னு எடுத்துக்குவோமா? இதுதாங்க உண்மை. இன்றைய அரசு அப்படிங்கிறது அவர்கள் வீட்டு பிள்ளையுடைய வளர்ச்சி, திரு உதயநிதி அவர்களுடைய வளர்ச்சி குறித்து மட்டும்தான் முழுமையாக சிந்திச்சு செயல்படுறாங்களே தவிர மற்றவர்களை பற்றி சிந்திக்க அவர்களுக்கு நேரம் கிடையாது. அடுத்து அவர்கள் குடும்ப உறுப்பினர்களை எங்கு கொண்டு வரணும், என்ன மாதிரி கொண்டுட்டு வரணுங்கிறத நோக்கி தான் அவர்களுடைய இன்னைக்கு நான் பேசுறேங்க. நாம மிகவும் டீசெண்டா பேசுறோம், ஆனா அவர்களுடைய அரசியல் டீசெண்டாவா இருக்கு? கதிரானந்த்னு ஒருத்தர், நான் சொன்னேன் துரைமுருகன் அவர்களுடைய மகன், அவர் ஓட்டு கேட்க போன இடத்துல பெண்களை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? என்ன முகம் பலபலன்னு இருக்கு, 1000 ரூபாவா, பவுடரா, ஃபேர் அண்ட் லவ்லியான்னு கேட்டார். கேட்டாரா இல்லையா? கேட்டார் இல்ல. கோபம் வரணுமா இல்லையா பெண்களுக்கு? அந்த கோபத்தை நீங்கள் இன்னமும் வெளிப்படுத்தாம இருக்கிறது தாங்க எனக்கெல்லாம் வேதனையா இருக்கு. நாம யாராவது அவர்கள் வீட்டு பெண்களிடம் போய் என்ன எம்பியா, என்ன அமைச்சரா, உங்க கணவரு நல்லா கொள்ளடிக்கிறாரா, பலபலன்னு நகையெல்லாம் போட்டிருக்கீங்க, கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா விளிம்பு நிலை மக்கள், விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய பெண்கள்னா அவர்களுக்கு அவ்வளவு ஏளனம். நம்ம வீட்டு ஆண்களுக்கு கோபம் வரணும்ல. யாருப்பா நீ என் மனைவியை பார்த்து பலபலன்னு இருக்கியான்னு கேட்கறதுக்குன்னு கோபம் வரணுமா இல்லையா? அந்த கோபத்தை நீங்க எங்கேயுமே காட்ட வேணாம், தேர்தல்ல காட்டுங்க. உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் தேர்தல் தான். அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய பரிசு பொருளுக்கோ பணத்திற்கோ நாம அடிமையாகாம தெல்ல தெளிவாக ஒரு நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, நம்மை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த 5000 ரூபாய்க்காக, இந்த 500 ரூபாய்க்காக, இந்த 1000 ரூபாய்க்காக நம்ம இன்னைக்கு ஓட்டு போட்டோம்னா நாம இழக்க போறது 50,000 1,00,000 மனசுல வச்சு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. இந்த அரசியல் புரிதலை ஏற்படுத்துறது ராஜேஸ்வரி பிரியாவோட பெரிய கடமையா நான் நினைக்கிறேன். நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்லல, சிந்திச்சு ஓட்டு போடுங்கன்னு சொல்றேன். உங்க சிந்தனையை தூண்டுங்க. போதும், பெண்கள் இதுவரைக்கும் கணவன் சொல்றவங்களுக்கு ஓட்டு போட்டதும், அண்ணன் சொல்றவங்களுக்கு ஓட்டு போட்டதும், பிள்ளை சொல்றவங்களுக்கு ஓட்டு போட்டதும் போதும். உங்களுக்கு அறிவு இருக்கு, அறிவு இல்லையா? இருக்குல்ல. 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் சீரியல் பாக்குறீங்க. எந்தெந்த கதை எந்தெந்த கதையில பொருந்ததுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுது இல்ல? புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? உண்மையா என்னால முடியாதுமா. உங்களை எல்லாம் இது போன்ற விஷயத்துல அடிமையாக்கி வேற எந்த சிந்தனையும் இல்லாம பார்த்துக்கிறதுல தெளிவா இருக்கு. இதுல பிரதானமா திமுக தான் இருக்கு. டிவின்னு வந்தாலே திமுக தான். அவர்களுடைய சீரியல் தான் அதிகமாக பார்க்கப்படுது பெண்களால். அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் நடத்தப்படுகிற தொலைக்காட்சியில வருகிற சீரியல் தான். ஒரு பக்கம் பெண்களை சீரியல்ல அடிமையாக்கிட்டு, ஒரு பக்கம் ஆண்களை குடியில அடிமையாக்கிட்டு, ஒரு பக்கம் இளைஞர்களை விதவிதமான போதைப் பொருட்களை கொடுத்து அடிமையாக்கிட்டு, விதவிதமா வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை ஏமாத்தி வாக்குகளை வாங்கிட்டு அவர்கள் குடும்பம் உயர்ந்து கொண்டே போகிறது. ஆனா நம்ம இந்த வெள்ளம், சென்னையில வெள்ளம் வந்தப்பட்ட அவஸ்தையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பிரெட்டுக்காக ஏங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலையில மக்கள் இருந்தோமா இல்லையா? இந்த போதைகளை எல்லாம் விடுத்து அரசியல் புரிதலோட நாம செயல்படணுங்கிறதுக்காகத்தான் அனைத்து மக்கள் அரசியல் கட்சிக்கு நம்ம களம் காண போறோம். இது போன்ற ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மாதம் ஒரு முறை நடைபெறும். நீங்க எல்லாருமே வரணும். இன்னும் நிறைய பேரை சொல்லி கூட்டிக்கிட்டு வரணும். இங்க பேசுறது எனக்காக இல்ல, உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக இல்ல, நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக. என் பிள்ளை நல்லா இருக்கணும், அடுத்து என் பேரன் நல்லா இருக்கணும், என் பேரனோட மகன் நல்லா இருக்கணும். நீங்க இது மாதிரி இன்றைய சந்தோஷத்துல நாம எல்லாருமே மூழ்கிட்டோம்னா இங்க கனிம வளம் கொள்ளையடிக்கப்படும், விதவிதமான போதைப் பொருளுக்கு எல்லாரும் அடிமையாவும், இப்படியே நம்மளோட நிலை இருந்துகிட்டு இருக்கும். இதை மாற்றணும் அப்படின்னா கல்வி முக்கியம். யாராவது பேசுறாங்களா அது குறித்து? படிப்பை பற்றி பேசுறதுக்கு ஆள் கிடையாது, நடிப்பை பற்றி பேசுவதற்கு ஆள் இருக்காங்க. மீண்டும் சகோதரர் அருண்குமார் அவர்கள் சொன்னது போல, ஒரு நடிகர் பேசினால் நீங்க விசில் அடிக்கிறீங்க, கை தட்டுறீங்க. நாங்கள் எல்லாம் நடிகர் நடிகைகள் கிடையாது. ரியல் ஹீரோ, ரியல் ஹீரோயின்ஸ். உங்களுக்காக தரையில் நாங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள். எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கியமும் எங்களோட உள்ளத்திலிருந்து வருதே தவிர யாரோ இயக்குனர் எழுதி கொடுத்து அதுல
கொள்ளையடிச்சிட்டு அதுல கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு சுகவாசியாக வாழ்கிறவர்கள் நாங்க இல்ல. நான் நினைச்சிருந்தா வெளிநாட்டு வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில வாழ்றதுக்கு ஏசி போட்டுக்கிட்டு வீட்டுல இருக்கலாம். ஆனா இந்த கடந்த 8 ஆண்டுகளாக களத்துல நின்னுட்டு மக்களுக்காக போராடி 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 இன்னும் போராடுவேன். இதற்கு மேலையும் போராடுவேன். என் ஆயுள் உள்ளவரை உங்களுக்காக போராடுவதை மட்டுமே என்னுடைய கொள்கையாக வச்சிருக்கேன். நீங்க இன்னைக்கு மாறலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கல்லும் கரையும்பாங்கல்ல, அது மாதிரி என்றாவது ஒரு நாள் உங்கள் மனசுல ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியதுல அனைத்து மக்கள் அரசியல் கட்சிக்கும் ராஜேஸ்வரி பிரியாவிற்கும் ஒரு சிறிய பொறுப்பு இருக்கும். அந்த பொறுப்புல தான் இன்னைக்கு நாங்க நடந்துகிட்டு இருக்கோம். தயவு செய்து கள்ளச்சாராயமோ வேறு ஏதாவது ஒரு போதைப் பொருளோ உங்கள் பகுதிகளில் விற்கப்பட்டா நீங்க இனிமே அனைத்து மக்கள் அரசியல் கட்சிக்கு தகவல் கொடுங்க. தைரியமா சொல்றேன். நம்பர் நீங்க எல்லா போஸ்டர் சென்னை முழுவதும் நாங்க போஸ்டர் ஒட்டியிருக்கோம். அதுல நம்பர் இருக்கு. இப்பவே நாங்க எல்லார்கிட்டையும் நாங்க நம்பரை கொடுக்கிறோம். யாராக இருந்தாலும் எங்களிடம் நீங்கள் புகார் கொடுங்கள். ஏனால் உங்கள் புகார்கள் மறுக்கப்படுது. உங்க புகார்கள் மறுக்கப்படுதுங்கிறதுனால நாங்க என்ன பண்றதுங்க, என் பிள்ளையே அடிமையாயிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்க சிரமப்படுவதும் கண்ணீர் வடிப்பதும் எனக்கு தெரியுது. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நாம ஒவ்வொருத்தருமே எடுப்போம். ஏன்னா வீட்டுல குடும்ப தலைவர் சரியில்லைன்னா என்ன பண்ணும், 10 வயசு புள்ள பட்டாசு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போயிடும். அந்த மாதிரி நிலைக்கு நாம இருக்கோம். அரசு சரியாக இல்லாததுனால நாமெல்லாம் இன்னைக்கு நாட்டோட ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளுமே நாம நுழைந்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். நாமளே பார்த்துக்கணும். நமக்கு நாமேன்னு சொன்ன திமுக அரசு நமக்கு நாமே பாதுகாப்பு கொடுத்துக்கணும். நமக்கு நாமே போதையில இருந்து வெளியில வந்துக்கணும். நமக்கு நாமே எல்லாம் செஞ்சுக்கணும். இந்த மாய மாடல் இருக்கு பாருங்க, இந்த மாய மாடல் இவர்கள் சொன்னவற்றில் எந்த வாக்குறுதியும் இங்க பழைய ஓய்வூதியம், ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியுமா புரியாதா என்று தெரியாது. ஒவ்வொரு துறை சார்ந்தும் அரசு ஊழியர்கள் பல்வேறு விதமான கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளுக்கு அடிமையாகி அவர்களும் சேர்ந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு மனவேதனை அடைகிறாங்க. மனவேதனை. அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்களா இருக்கட்டும், ஆசிரியர்களா இருக்கட்டும், காவல்துறையினரா இருக்கட்டும், எல்லா துறையினருமே பல்வேறு கவர்ச்சியான வாக்குறுதிகளை எண்ணி அவர்களுக்காக ஓட்டு போட்டவங்க தான். எல்லாருக்கும் அவங்க பெரிய நாமத்தை தான் கொடுத்திருக்காங்க, ஏமாற்றத்தை கொடுத்திருக்காங்க. இந்த ஏமாற்றத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உள்ள ஊடகங்களையுமே தன்வசப்படுத்துறாங்க. இன்னைக்கு நான் பேசுறேன்னா இங்க உள்ளவங்களுக்காக பேசுறேன். என்ன பெருசா ஊடகத்துல காண்பித்து என்ன பெரிய ஆட்களை காண்பிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு தேவை பின்புலம். அந்த பின்புலம் நம்மிடம் இல்லை. இருந்தாலும் உங்களை போன்ற மக்களுடைய பின்புலம் ஒரு நாள் முழுமையாக அனைத்து மக்கள் அரசியல் கட்சிக்கு இருக்கும். எந்த ஊடகம் காட்டலனாலும் என்னுடைய குரல் உங்கள் மனசுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த நிலையை நாம நிச்சயமா ஏற்படுத்துவோம். அந்த ஊடகங்கள்லயுமே அவர்களுக்கு ஏற்ற செய்திகளை மட்டுமே ஒளிபரப்புறது, அவர்களுக்கான செய்திகளை மட்டுமே உங்கள் மத்தியில காண்பித்து எல்லாவற்றையுமே மறைத்து அவரா ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. நம்பாதீங்க, விழிப்பாருங்க. இதற்கு மேலையும் நாம தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய எதிர்கால சந்ததியினர் பாதிக்கப்படுவாங்க. நீங்க முதல் யோசிச்சு பாருங்க. ஒரு வாரிசுங்கிறத அடிப்படையில ஒருத்தரை தலைவர்னு சொல்லி அறிமுகப்படுத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்க கூட்டத்தை பத்தி நீங்க சிந்திக்கணுமா, சிந்திக்க கூடாதா? எத்தனை போராட்டம் பண்ணிருக்காரு, மக்களுக்காக எத்தனை ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறாரு. ஒரு செங்கல்ல தூக்கிட்டு நின்னதுனால அவர் பெரிய தலைவர் ஆயிடுவாரா? கேக்குறேன். செங்கல்ல தூக்கிட்டு இருந்தா பெரிய தலைவரா? உங்களுடைய சிந்தனைக்கு நீங்க எடுத்துக்கிட்டு போங்க. சினிமாவில் வருபவர்களும் அரசியல் தலைவர்களும் வேற. சினிமாவில் நீங்க ஒரு நபரை சினிமாவில் கதாநாயகனாக உங்களுக்கு பிடிக்கலாம், தப்பு இல்ல. நீங்களே கேள்வி கேட்கணும். இளைஞர்கள் இருக்கிறதுனால சொல்றேன். நிறைய பெண்களும் சின்ன சின்ன ஆண்களும் இளைஞர்களும் மாணவர்களும் இருக்கீங்க. உங்களுக்காக சொல்றேன். உங்களுக்கு ஒரு நடிகரை நடிகராகத்தான் தெரியும், அரசியல்வாதியா தெரியுமா? தெரியாதுல்ல. தெரியறதுக்கு முன்னாடி அவர் அரசியல்வாதியா ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ள கூடாது. கவனமாக இருங்க. உண்மையாகவே அவர்கள் மக்கள் பணிக்கு வராங்க அப்படின்னு சொன்னா இன்று என்னால இவ்வளவு தூரம் ஆளுங்கட்சியை எதிர்த்து குரல் கொடுக்க முடியுதுங்க. நான் என் உயிரை பணைய வச்சுதான் பேசுறேன். எல்லாவற்றையும் சொல்லிட்டேன்ன.
இந்த அரசு பட்டியலின மக்களையும் ஏமாற்றி விட்டது, அரசு ஊழியர்களையும் ஏமாற்றி விட்டது, சிறுபான்மை மக்களையும் ஏமாற்றி விட்டது. சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லி அவர்கள்ட்ட இருந்த ஒரு அமைச்சரை கூட எடுத்துட்டு விட்டாங்க. எல்லாருக்கும் எதிரான ஒரு ஆட்சியை இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசுறாங்களான்னு பாருங்க. உங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வும், ஏன்னா இன்னைக்கு நிறைய விதவிதமான அரசியல்வாதிகள்ங்க. ஒரு சிலர் பொய் மட்டுமே பேசுற அரசியல்வாதிகள் இருக்காங்க. நல்லா சிரிச்சுட்டு அப்படின்னு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு ஒரு அரசியல் பேசுறதுக்கெல்லாம் இன்றைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் அடிமையாகிட்டு இருக்காங்க. ஒரு நுட்பமான அரசியல், நல்ல அரசியலை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நபர்கள் நம்ம நாட்டுக்கு தேவை. அந்த தேவையை அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிச்சயமாக பூர்த்தி செய்யும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தகுதியானவர்கள், நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள். அதனால வருங்காலத்துல அனைத்து மக்கள்